Classification of living world. நம்ம லிவிங் வேர்ல்டில் நிறைய ஆர்கானிசம்ஸ் இருக்கிறத பார்த்தோம். டைவர்ஸ் லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தோம். அப்போ அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ் எல்லாம் ஆஸ் சச் அப்படியே படிக்கிறது கஷ்டம். அப்போ அதை ஈஸியாக படிக்கிறதுக்கு ஒரு வழி என்னன்னு பார்த்தா கிளாசிஃபிகேஷன் தான். அதை டிஃப்ரெண்ட் குரூப்ஸை கிளாஸிஃபை பண்ணிவிட்டு படிக்கிறது ரொம்ப ஈஸியஸ்ட் வே. ஓகே, இப்போ கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இட் டேட்ஸ் பேக் டு பிஃபோர் கிறிஸ்ட். ஏன்னு கேட்டால் தியோஃப்ரஸ்டஸே பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. ட்ரீஸ், ஷ்ரப்ஸ், ஹெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு தியோஃப்ரஸ்டஸ். ஓகே, அவருக்கு அதனால் அவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் பாட்டனி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேமும் கொடுத்துருக்கோம். அரிஸ்டாட்டில் பார்த்தீங்கன்னா கிளாசிஃபைடு அனிமல்ஸ் இன்டு 2 groups சொல்லிட்டு இனாய்மா அனாய்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிச்சிருக்காரு. அனிமல்ஸ் வித் ரெட் பிளட் எல்லாம் இனாய்மாவிலையும், அனிமல்ஸ் வித்தவுட் ரெட் பிளட் எல்லாம் அனாய்மாவிலையும் அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. அடுத்து கரோலஸ் லினேஸுக்கு வருவோம். அவர் வந்து 2 குரூப்ஸாக பிரிக்கிறார். லிவிங் வேர்ல்டு ஃபுல்லத்தையும் 2 குரூப்ஸாக பிரிக்கிறாரு. ஒன்று பிளான்ட்ஸ், இன்னொன்று அனிமல்ஸ். ஸோ 2ஆக பிரிச்சுட்டாரு, ரொம்ப ப்ராடாக பிரிச்சிருக்காரு. ஆனால் இது எல்லாமே மெயின்லி பேஸ்ட் ஆன் த மார்ஃபோலாஜிக்கல் கேரக்டர்ஸ். சரி, அப்போ இது ஓகேவா இல்லையா அப்படின்னு பார்த்தா இதில் நிறைய செட்பேக்ஸ் இருந்துச்சு. அப்போதைக்கு இது ஓகே. ஆஸ் த டைம் பாசஸ் ஆன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பெட்டர் சிஸ்டம்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதில் என்ன மேஜர் செட்பேக்ஸ் அப்படின்னு பார்த்தா யூகேரியட்ஸையும் ப்ரோகேரியட்ஸையும் ஒரே குரூப்பில் இருந்துச்சு. அப்போ the animals with primitive nucleus, the plants and animals with advanced nucleus were all grouped together. ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக்காக அந்த காலத்தில் கருதுனாங்க. அப்போ அது வந்து ஒரு 100 year 150 years பின்னாடியே இதை கைவிட்டாச்சு. அடுத்தது ஃபங்கை. ஃபங்கையை பொறுத்த வரைக்கும் ஹெட்ரோட்ராபிக் ஆர்கானிசம்ஸ். ஓகே, தே cannot prepare their own food. அப்போ அதையும் பிளான்ஸையும் ஒன்றா வைக்கிறது இட் வாஸ் கன்சிடர்ட் அண்ட் அப்சூர்டு. ஸோ அப்போ இது வந்து ஒரு ட்ராபேக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு லாங் டைம் அகோ நடந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ். அப்புறம் கிளாஸிஃபிகேஷன்லாம் நிறைய இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிது. நிறைய நியூ பிரான்ச்சஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம் நாம். அப்படி வரும்போது பார்த்தா நமக்கு நியூ பிரான்ச்சஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் சைட்டாலஜி, அனாட்டமி, எம்ப்ரியாலஜி, மாலிகுலர் பயாலஜி, ஃபைலோஜெனி, இந்த மாதிரி நிறைய நியூ பிரான்ச்சஸ் ஆஃப் சயின்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அதுக்குள்ளார எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இது ஒரு நியூ டைமென்ஷனை கிளாசிஃபிகேஷனுக்கு ஆட் பண்ணிடுச்சு. ஒய் டு வி கிளாசிஃபை ஆர்கானிசம்ஸ்? நம்ம பிகினிங்லேயே பார்த்தோம், அது வந்து நிறைய லிவிங் திங்ஸ் இருக்குது, ஹண்ட்ரட்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் இருக்குது. அவ்வளவு லிவிங் திங்ஸை ஒட்டுக்கா நம்ம படிக்க முடியாது. ஸோ வி ஹாவ் டு குரூப் தம் இன்டு ஸ்மால் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்புறம் கிளாசிஃபிகேஷனால் வேறு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் ரிலேட் திங்ஸ் பேஸ்ட் ஆன் காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். இந்த குரூப்புக்கும் இந்த குரூப்புக்கு என்ன ரிலேஷன்ஷிப், ஹவு தே ஆர் டிஃப்ரெண்ட், ஹவு தே ஆர் ரிலேட்டட், இப்படியெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து டிஃபைன் ஆர்கானிசம் பேஸ்ட் ஆன் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். ஸோ ஆர்கானிசம் வந்து என்ன மாதிரி அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ணி கொடுக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு இந்த கிளாசிஃபிகேஷன் யூஸ் ஆகுது. இது எவல்யூஷனரி செக்வன்ஸில் எந்த இடத்துல இருக்குது, இதோட சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன, இதெல்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் ஆகுது. நோயிங் த ரிலேஷன்ஷிப் அமங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம்ஸ், அதுக்கும் யூஸ் ஆகுது. இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம்ஸ். ஸோ எது ஃபஸ்ட்டு வந்துச்சு, எது செகண்ட் வந்துச்சு, எது தேர்டு வந்துச்சு. ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் லிஸ்ட் நமக்கு கிடைச்சிடும். சிஸ்டம்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் கரோலஸ் லினேஸ் தான் ஓரளவுக்கு சயின்டிஃபிக்காக வந்த ஃபஸ்ட்டு சிஸ்டம் சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வந்ததெல்லாம் சயின்டிஃபிக் பேசிஸில் இல்லை, அதனால் அது நம்ம கன்சிடரே பண்ணுறது இல்லை. ஸோ இவரோட அந்த 2 kingdom சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனுக்கு அப்புறம் பார்த்தா அப்படின்னா வந்தது எல்லாமே பேஸ்ட் ஆன் சயின்ஸ். அப்போ அதெல்லாம் எப்படி வந்திருக்கு, எப்படி இவால்வ் ஆகிருக்கு அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம்.
இந்த 2 கிங்டம்ல ஃபர்ஸ்ட் பிளான்டே அனிமலியேன்னு சொல்லிட்டு 2 கிங்டம்ஸ் இருக்கு. 3 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் நெக்ஸ்ட். இதுல பார்த்தா புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமலியேன்னு 3 கிங்டம்ஸ் வருது. இதுல ஏர்னஸ்ட் ஹெய்க்கல் 1866ல ப்ரப்போஸ் பண்றாரு. நெக்ஸ்ட் 4th கிங்டம் கிளாசிஃபிகேஷன் இது 1956ல கிட்டத்தட்ட ஒரு 90 இயர்ஸுக்கு அப்புறம் வருது. மொனீரா, புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமலியா அப்படின்னு சொல்லிட்டு 4 கிங்டம்ஸ் வந்திருக்கு. இதுல இந்த புரோட்டிஸ்டாவை ரெண்டா பிரிச்சிடுறாரு. புரோட்டிஸ்டான்னு ரெண்டா பிரிக்கிறாரு, மீதி ரெண்டையும் அப்படியே வச்சுக்கிறாரு. ஸோ இது ஒரு எவல்யூஷன். அதுக்கடுத்து 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வருது. இதுல மொனீரா, புரோட்டிஸ்டா அப்படியே இருக்கு. இந்த பிளான்டேவை ரெண்டா பிரிச்சிடுறாரு. பிளான்டே ஃபங்கை, பிளான்டேன்னு சொல்லிட்டு ரெண்டா பிரிச்சிடுறாரு. ஸோ இது இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட். ஓகே, ஸோ விட்டேக்கர் தான் இதை ப்ரப்போஸ் பண்ணுறாரு 1969ல். இவரோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வெரி பாப்புலர் ஒன். விட்டேக்கரோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் he was an American taxonomist first of all. He proposed the 5 kingdom classification in the year 1969. ஓகே, இவரோட கிங்டம்ஸில் பார்த்தீங்கன்னா மொனீரா வருது, புரோட்டிஸ்டா வருது, ஃபங்கை வருது, பிளான்டே வருது, அனிமலியா வருது. சரி, எதை பேஸ் பண்ணி அப்படின்னு பார்த்தா செல் ஸ்ட்ரக்சர், ஸ்தாலஸ் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அண்ட் ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப். ஸோ இதை ஒரு மாதிரி ஒரு கிராஃப் மாதிரி வரைஞ்சி பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டயக்ராமாக வரைஞ்சி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு மொனீரா வருது, அதுக்கடுத்து புரோட்டிஸ்டா வருது, அப்புறம் பிளான்டே, அனிமலியே இதெல்லாம் வந்து அடுத்து சைமல்டேனியஸாக நமக்கு வந்து டெவலப்மெண்ட் கிடைக்குது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ட்ரீ ஷேப்பில் நமக்கு கிடைக்குது. இந்த மாதிரி தான் வந்து நமக்கு பிளான்ஸ், அனிமல்ஸ் அண்ட் ஃபங்கை டெவலப் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேக்கர் சொல்கிறாரு. விட்டேக்கரோட கிளாசிஃபிகேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆன் செல் டைப் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ரியாட்டிக் அண்ட் யூகேரியாட்டிக்னு ரெண்டாக பிரிக்கிறாரு. ரெண்டு பேருமே யூனிசெல்லுலார். இந்த யூனிசெல்லுலார் ஆர்கானிசம்ஸை யூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாக பிரிக்கிறாரு. அதில் வந்து இந்த ப்ரோகரியாட்டிக் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெசன்ட் அண்ட் மேடப் ஆஃப் பெப்டிடோகிளைகான் அண்ட் மியூகோபெப்டைட்ஸ். செல் வால் இஸ் இன் சம் மேடப் ஆஃப் செல்லுலோஸ் அண்ட் ஆப்சென்ட் இன் அதர்ஸ் புரோட்டிஸ்டால. நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோட்ராபிக், இங்கேயும் ஆட்டோட்ராபிக் தான். மொட்டைலிட்டி மொட்டைல் ஆர் நான் மொட்டைல், இங்கேயும் மொட்டைல் ஆர் நான் மொட்டைல். ஸோ ஆர்கானிசம்ஸ் பார்த்தா ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா, சைனோ பாக்டீரியா, அக்டினோமைசிஸ், மைக்கோபிளாஸ்மா, இப்படி ஒரு லிஸ்ட் வருது. இங்கே கிரைசோஃபைட்ஸ், டைனோஃப்ளஜலேட்ஸ், யூக்ளினாய்ட்ஸ், ஸ்லைம் மோல்ஸ், அமீபா, பிளாஸ்மோடியம், ட்ரைபேனோசோமா, பாரமீசியம் இதெல்லாம் வருது. நெக்ஸ்ட் ஃபங்கை. இது வந்து பிளான் மாதிரியே எல்லா கேரக்டர் இருக்குது, ஆனால் தே ஆர் நாட் ஃபோட்டோசிந்தட்டிக். அதில் என்ன ஸ்பெஷல்னா தே ஆர் ஹெட்ரோட்ராபிக், சாப்ரோஃபைட்டிக் அண்ட் பாராசைட்டிக். அதுதான் இதில் ஸ்பெஷல். ஸோ இந்த மாதிரியான ஆர்கானிசம்ஸ் எல்லாம் பிளான்ட்டோட கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து என்ன கிடையாது, ஃபோட்டோசிந்தசிஸ் கிடையாது. ஸோ இதை தனியாக அங்கேருந்து பிரித்து எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதைத்தான் ஃபங்கையாக வச்சுருக்கோம். இன்னும் கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னா இதில் கைச்சின் அப்படின்னு ஒரு செல்வால் சப்ஸ்டன்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் சப்ஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. அது இங்கே மட்டும்தான் நீ பார்க்க முடியும். இது அனிமல் கிங்டமில் பார்க்கலாம், அதுக்கு அடுத்து பிளான்ட் கிங்டமில் ஃபங்கையில் பார்க்கலாம். மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா காமன் டு பிளான்டே தான். பிளான்டே நமக்கு நல்லாவே தெரியும், டோட்டலி ஆட்டோட்ராஃபிக் இன் நியூட்ரிஷன், தே ஆர் இம்மூவபிள், அப்புறம் தே ஆர் ஃபோட்டோசிந்தட்டிக், இப்படியெல்லாம் அதோட கேரக்டர்ஸ் டோட்டலி டிஸ்டிங்க்ட். அனிமலையே அதே மாதிரி இட்ஸ் a completely entirely distinct organism. They can move for their food, they can move for the all purposes. Heterotrophic in nutrition, we also call it as a holozoic. இப்படி எல்லாம் பிரிச்சிருக்காரு விட்டேக்கர். 5 கிங்டம் சிஸ்டமோட மெரிட்ஸ் என்னென்ன? காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் செல் ஸ்ட்ரக்சர், ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக், அப்புறம் யூகேரியாட்டிக்ல இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்படியெல்லாம் பேஸ் பண்ணி அவர் கிளாஸிஃபை பண்ணியிருக்காரு. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இதை பேஸ் பண்ணி ஆட்டோட்ராபிக், ஹெட்ரோட்ராபிக், ஃபங்கை, பிளான்டே பிரிச்சிருக்காரு. ஃபங்கையை தனியாக பிரித்து எடுத்து ஒரு இம்பார்ட்டண்டான டிசிஷன். அதே மாதிரி ஃபைலோஜெனி அப்படின்றது இவரோட கிளாசிஃபிகேஷனில் ஒரு லைம் லைட். டிமெரிட்ஸ்,
மொனீரா புரோட்டிஸ்டா இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா the kingdom Monera and Protista accommodate both autotrophic and heterotrophic organisms. ரெண்டுமே அதுக்குள்ளாரே இருக்கு மொனீரா புரோட்டிஸ்டாக்குள்ளார. ஸோ இதில் வந்து செல்வால் பெயரிங் செல்வால் லேக்கிங் ஆர்கானிசம்ஸும் அதே மாதிரி ஒரே குரூப்ல இருக்கு. ஒரு மாதிரி ஹெட்ரோஜீனஸ் குரூப்பா இருக்கு. ஒரு குரூப்லயே வேற வேற மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் நமக்கு வந்து வந்திருக்கிறதுனால இதை வந்து நம்ம ஒரு ஹெட்ரோஜீனஸ் குரூப் அப்படின்னு சொல்லலாம். வைரஸஸ் வந்து இவரோட கிளாசிஃபிகேஷன்ல வராதது ஒரு பெரிய டிமெரிட்டா சொல்லலாம். இதுக்கு அடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் வந்துச்சு. அதுல ஒண்ணுதான் 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். கார்ல் பூஸ் அண்ட் ஹிஸ் கோவொர்க்கர்ஸ் 1990ல இந்த கிளாசிஃபிகேஷன் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகேரியா இந்த மூணும் அவரோட 3 டொமைன்ஸ், பாக்டீரியா, ஆர்கியா, யூகேரியான்னு 3 டொமைன்ஸ் அவங்க ப்ரப்போஸ் பண்றாரு கார்ல் பூஸ். இந்த 3 டொமைன்ஸை ஃபர்தரா அவர் கிளாஸிஃபை பண்றாரு. யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியான்னு பாக்டீரியாவை பிரிக்கிறாரு. அடுத்து யூகேரியாவை ஒரு 4ஆ பிரிக்கிறாரு. புரோட்டிஸ்டா, பிளான்டே, ஃபங்கை, அனிமலியான்னு 4ஆ பிரிக்கிறாரு. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு காமன் ஆன்செஸ்டர் தான். இது எல்லாத்தையுமே பேஸ்ட் ஆன் த நியூக்ளியோடைட் செக்வென்ஸ், ஆர்என்ஏ நியூக்ளியோடைட் செக்வென்ஸ், லிபிட் ஸ்ட்ரக்சர், இதையெல்லாம் பேஸ் பண்ணி அவர் கிளாஸிஃபை பண்றாரு. 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொஞ்சம் ரிவைஸ் பண்ணிட்டு தாமஸ் கவாலியர் அண்ட் ஸ்மித் 1998ல ப்ரப்போஸ் பண்றாங்க. 1990ல வந்துச்சு 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். ஒரு 8 வருஷம் கழிச்சு அதை கொஞ்சம் ரிவைஸ் பண்றாங்க தாமஸ் கவாலியரும் ஸ்மித்தும். அதுல வந்து மொனீராவை ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியான்னு 2ஆ பிரிக்கிறாங்க. பார்க்கலாம் நம்ம. ப்ரோகேரியாட்டா ஒரு சூப்பர் கிங்டம், யூகேரியாட்டா இன்னொரு சூப்பர் கிங்டம். ப்ரோகேரியாட்டால பாக்டீரியா, யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியான்னு 2 வந்துருது. யூகேரியாட்டால ஒரு 5 கிங்டம்ஸ் வருது. ஃபங்கை, அனிமலியே, புரோட்டிஸ்டா, பிளான்டே, புரோமிஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு 5 குரூப்ஸா பிரிச்சிருக்காங்க. அடுத்து 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இதுவும் இன்னொரு இம்ப்ரூவ்மெண்ட். அதுல இருந்து ரகேரியோ அட்டல் அவங்க வந்து அந்த குரூப் வந்து 2015ல இந்த 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை பப்ளிஷ் பண்றாங்க. இட் இஸ் a practical extension of Cavalier's 6 kingdom scheme. கொஞ்சம் அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நமக்கு இந்த 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை கொடுத்துருக்காங்க. இதுல என்ன ஸ்பெஷல்னு பார்ப்போம். இதுல வந்து there are 2 சூப்பர் கிங்டம்ஸ். அங்க 3 இருந்துச்சு, இங்க 2 வருது. ப்ரோகேரியாட்டா, யூகேரியாட்டான்ட்டு. ப்ரோகேரியாட்டால ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியான்னு 2 வந்துருது. யூகேரியாட்டால ஒரு 5 வந்துருது. புரோட்டிஸ்டா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 கிளாஸஸ் வந்தது. இங்க புதுசா குரோமிஸ்டா அப்படின்னு ஒரு நியூவா கொண்டு வர்றாரு. இதுல குளோரோஃபில் ஏ அண்ட் சி வந்து இருக்கு ஸ்பெஷலா அந்த குரோமிஸ்டால. இதுதான் இதுல ஸ்பெஷல். டயட்டம்ஸ், பிரவுன் ஆல்கே, ஸ்கிரிப்டோமோனாட்ஸ் அண்ட் ஊமைசிட்ஸ் வேர் பிளேஸ்டு அண்டர் திஸ் கிங்டம்ஸ். ஸோ குரோமிஸ்டா என்ன வருதுன்னா டயட்டம்ஸ், பிரவுன் ஆல்கே, கிரிப்டோமோனாட்ஸ், ஊமைசிட்ஸ் வேர் பிளேஸ்டு அண்டர் திஸ் கிங்டம். 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை நம்ம இங்க ஒரு சார்ட் ஃபார்ம்ல பார்க்கலாம். லிவிங் வேர்ல்டு, ப்ரோகேரியாட்டா, யூகேரியாட்டான்னு 2 சூப்பர் கிங்டமா பிரிச்சாச்சு. ஃபர்ஸ்ட் சூப்பர் கிங்டம் ப்ரோகேரியாட்டா இஸ் டிவைடட் இன்டு ஆர்கி பாக்டீரியா அண்ட் யூ பாக்டீரியா. யூகேரியாட்டா, புரோட்டிஸ்டா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமலியேன்னு சொல்லிட்டு ஒரு 5 குரூப்பா பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அக்கௌண்ட் பார்க்க போறோம். ஒரு 1700 வாக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்டே, அனிமலியே அப்படின்ற 2 தான் இருந்துச்சு. கரோலஸ் லினேயஸ் பீரியட் இது. அடுத்து லேட் 1800ஸ்ல 3 வந்துருச்சு. புரோட்டிஸ்டா, பிளான்டே, அனிமலியே அப்படின்னு ஒரு 3 கேட்டகரி கொண்டு வந்துட்டோம். அடுத்து 1950ஸ்ல மொனீரா, புரோட்டிஸ்டான்னு 2ஆ பிரிச்சுட்டோம் புரோட்டிஸ்டாவை. ஃபங்கை, பிளான்டேன்னு 2ஆ பிரிச்சுட்டோம் பிளான்டேவை. அப்புறம் அனிமலியா. 5 கிங்டம் சிஸ்டம் வந்துருச்சு. 1990லிருந்து பார்த்தீங்கன்னா மொனீராவை யூ பாக்டீரியா, ஆர்கி பாக்டீரியான்னு 2ஆ பிரிச்சுட்டோம். புரோட்டிஸ்டா அப்படியே வச்சாச்சு, ஃபங்கை அப்படியே வச்சாச்சு, பிளான்டே அப்படியே வச்சாச்சு, அனிமலியே. கிட்டத்தட்ட ஒரு 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். 7 கிங்டம்லாம் அதுக்கப்புறம் 1990ஸ்க்கு அப்புறம் தான் வந்துச்சு. ஸோ கிளாசிஃபிகேஷனில் ஒரு சினாரியோ சேஞ்ச் ஆகிட்டு வர்றத இந்த சார்ட்டை பார்த்தா நமக்கு தெரியுது.